திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு செய்வாரை அறிவன் சிவன். அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல். உற்று நின்றாரொடும் அத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவார் இல்லை. பத்திமையாலே பணிந்து அடியார் தொழ முக்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. அதாவது பக்தி, இறைவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த அடியார்கள் அவங்க இறைவனை பாடி தொழுது பணிந்து வழிபடுறாங்க. அப்படி வழிபடுறவங்களுக்கு இறைவன் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் கொடுத்து அவங்களுக்கு கடைசியில் முக்தி பேரையும் கொடுத்து அவங்க என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு கூடவே இருக்கார். அப்படி இல்லாமல் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய இறைவனை சித்தர்கள் இதை தெரிஞ்சுக்கிறாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் சித்தர்கள் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த அனிமா சித்திகளையே வேண்டி இருப்பாங்களாம். இறைவனுடைய அந்த பேரன்பை விரும்பாமல் சித்துக்கள் பெறணுன்னு இருப்பாங்க. அதனால் அவங்க இறைவனை திருவடியை சேர மாட்டாங்க. அவங்க திருப்பி பிறவிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதையே நம்ம சாத்திர நூலான சித்தியாரில் சொல்லுவாங்க. சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் செய்தன இவனுக்கு செய்தது என்றும் பவமகள உடனாகி நின்று கொள்வன் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே அப்படிங்கிறார். அந்த இறைவனை முழு முதல் பெருமானா நினச்சி வழிபடக்கூடியவங்களுக்கு இறைவன் கூடவே இருந்து அவங்க என்ன செஞ்சாலும் அதை தன்னோட செயலாக எடுத்து செய்வாராம். அவங்களுக்கு நினைக்கிறத இவர் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறாங்க. தன்னையே சார்ந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தானும் அந்த உயிரை சார்ந்து நிற்பார் அப்படிங்கிறத நம்ம ஞானசம்பந்த பெருமான்னு சொல்கிறாரு. அற்றவருக்கு அற்ற சிவன் அப்படிங்கிறார். அற்றவருக்கு அற்ற சிவன்னா இந்த உலக பொருட்களை நோக்கி போகாமல் தன்னையே சார்ந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இறைவன் தானே எல்லாம் செய்வார் அப்படிங்கிற சொல்கிறார். உலக அகப்பற்று புறப்பற்று இதெல்லாம் விட்டுட்டு தன்னையே சரணடைஞ்ச அந்த அன்பர்களுக்கு அவரும் அவங்க கூடவே இருந்து எல்லாம் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடல் மூலமாக பக்தியால் தொழக்கூடியவங்களுக்கு இறைவன் முக்தி பெறையும், அப்படி இல்லாதவங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இரு திறத்தாருக்கும் சிவன் எப்படி அருள் புரிவார் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். கண்டேன் கமழ்தரு கொன்றையினான் அடி கண்டேன் கரியுரியான்தன் கழல் இணை கண்டேன் கமலமலர் உறைவான் அடி கண்டேன் கழல் அது என் அன்பினுள் யானே. அதாவது கொன்றை மலர், அந்த மலரை பார்த்தேங்கிறார். அந்த மலரை சூடி இருக்க பெருமானுடைய திருவடியை பார்த்தேன் அப்படிங்கிறார். கொன்றை மலர் பிரணவ புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த மலரை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே உகந்த மலர் கொன்றை மலர். அவனுடைய அடையாளமாக சொல்லப்படும் சிவபெருமானுக்கு கொன்றை மலர் சூடி இருக்காங்கிறதே. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமானோட திருவடியை பார்த்தேன். கரியுரியான் கழலினையை பார்த்தேன் அப்படிங்கிற. கரியுரிங்கிறது நம்ம யானையை உரித்த கதையை சொன்னால் கூட நம்மளுடைய ஆணவ மலத்தை போக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருத்தாள் அவனை பார்த்தேன். கமல மலர் உறைவானடி கண்டேன்கிறார். அன்பால் நினைத்து வழிபடக்கூடியவங்கள் நெஞ்ச தாமரையில் விளங்கக்கூடியவனாக இருக்கான். அவனது திருவடியை நான் பார்த்தேன். இப்படி அன்பால் தொழக்கூடியவங்க எல்லாருடைய உள்ளத்துலேயும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத, அப்படி வழிபாடு இந்த மந்திரங்களுடைய உண்மையை அறிந்து வழிபடக்கூடியவங்களுக்கு அந்த மலம் நீக்கம் ஏற்படும். அதன் பயனால் அன்பு பெருகி அவங்க அந்த அன்பு பெருகி வழிபாடு செய்யக்கூடியவங்கள்ட்ட சிவன் கூடவே உறைந்து நிற்பான் அப்படிங்கிறத இந்த பாடலை சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம்.